எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் சீசன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மாங்காய் கிடைக்குது, ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி சீசனில் மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது, மாங்காய் ஊறுகாயில் நிறைய டிஃப்ரென்ஸாக செய்யலாங்க. இன்றைக்கி நான் அதில் ஒரு விதமான ஊறுகாய் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப வருஷத்துக்கு கிடாதுங்க, அதாவது 1.5 to 2 வருஷம் மட்டும் அப்படியே இருக்கும். நான் ஏற்கனவே போட்டு 2 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் அப்படியே இருக்குது ஊறுகாய். இந்த ஊறுகாய் அதே மாதிரி தான் நான் போட்டு காட்ட போகிறேன். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ஈஸியாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று நம்ம வீட்டில் ஊறுகாய் கண்டிப்பாக ஒரு 2-3 விதமான ஊறுகாய் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா ஊறுகாய்ங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நான்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது இஞ்சி ஊறுகாய் போட்டு வச்சுக்குவேன், பூண்டு ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நிறைய ஐட்டம் போட்டு வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் அடிக்கடி தீர்ற ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் தான் தீரும். இந்த ஊறுகாய் யார் வீட்டிலலாம் நிறைய ஊறுகாய் போட்டு வச்சுருக்குறீங்களா அவங்க வீட்டில் குபேரம் உட்காந்துருவாரம்மா. ஏன்னா குபேரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம் ஊறுகாய். அதனால் நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிடல நிறைய ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாருமே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்லேயே குபேரன் தங்கிடுவார். அதாவது ஆமாம், நம்ம பாருங்கள், எங்கள் பாப்பா சொல்கிறா, அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமல் குபேரன் உட்காந்துக்கிட்டு நம்ம ஊறுகாயை சாப்பிட்றாரான்னு கேட்குறா. இப்போ வாங்க, மாங்காய் ஊறுகாய் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாங்காயில் இன்றைக்கி நான் வெட்டி துண்டு துண்டாக, அதாவது கடையிலலாம் விற்கிறாங்க பார்த்திங்களா மாங்காய் ஊறுகாய், அந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி சைஸ் மாங்காய் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு துணியை போட்டு தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் கட் பண்ணிக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா மாங்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 1 வருஷம் 1.5 வருஷத்துறது கெடாமல் இருக்கும், அதனால் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த டம்ளரில் 7 டம்ளர் மாங்காய் அளந்துருக்கிறேன். அதாவது 5 டம்ளருக்கு 1/2 டம்ளர் உப்பு போடணும், 7 டம்ளருக்கு 3/4 டம்ளர் உப்பு எடுத்து நான் வச்சுருக்கிறேன். இந்த உப்பை லைட்டாக வறுத்துட்டு நல்லா அரைச்சி தான் போடணும். அதனால் இப்போ இந்த உப்பு இருக்கட்டும். இதை கொண்டு போய் நல்லா 1 நாள் ஃபுல்லாக காயணும். இப்போ நம்ம காய வச்சுருவோம். இது மாதிரி கொஞ்சம் அகல பாத்திரமாக இருந்து கூட நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லா காய வைக்கிறதுக்கு நல்லா காயும். இப்போ நம்ம வெயிலில் காய வச்சுருக்குறோம். இப்போ இது காயட்டும். இப்போ நம்ம மாங்காயை காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இது நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்ல வெயிலுங்கிறதுனால 3 மணி நேரத்தில் எனக்கு ஓரளவு காஞ்சிருச்சு. ரொம்பவும் காய வேண்டாம், ஓரளவு காய்ஞ்சா போதும். இந்த மாதிரி நிமித்தி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிடும். அதாவது இப்படி போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் காயாது, இந்த தோலில் சூடு ஏறாது. நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சிட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிடும். அப்புறம் இன்னொன்று மாங்காயை வெட்டும் பொழுது உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடணும். அந்த விதைக்கில் உள்ளே இருக்கிற அந்த ஓட்டை எடுக்கவே கூடாது, இந்த ஓட்டோட தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். நான் ஒரே தட்டில் தான் வச்சுருந்தேன், அவ்வளோ சீக்கிரம் காயாதுன்ட்டு 2 தட்டில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு விட்ருக்குறேன். வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன். இதில் நம்ம ஒவ்வொன்றா வறுக்கணும். முதல்ல 50 கிராம் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கடுகை வறுத்துக்கலாம். அதாவது கிலோவில்னு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ எடுத்து இருக்கிறேன் மாங்காய். அதாவது வெட்டி அந்த கொட்டையெல்லாம் போக 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். டம்ளரில் அளந்தால் அதாவது 7 டம்ளர் அளந்துருக்கிறேன். இப்போ இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், நல்லா பொரியுது. இன்னும் ரொம்ப பொரிய விடக்கூடாது, ரொம்ப பொரிஞ்சாலும் நல்லா இருக்காது. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 25 கிராம் வெந்தயம். இப்போ இதையும் வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெந்தயமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் 50 கிராம் வரமிளகா எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வரமிளகா வேண்டான்னு நினச்சா வெறும் மிளகாத்தூள் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் எல்லாமே நீங்கள் வறுத்து போட்டு பாருங்கள், அந்த ஊறுகாய் அது ஒரு வாசம் நல்லாயிருக்கும். வெறும் மிளகாத்தூள் வரமிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம், இருந்தாலும் இந்த வாசம் உங்களுக்கு வராது அந்த ஊறுகாயில். இதிலையே நம்ம அளந்து வச்சுருக்கிற உப்பையும் வறுத்துக்கலாம். உப்பு ரொம்ப வறுக்கணுங்கிறதில்ல, லைட்டாக
சூடு எண்ணெய் போதும், அதாவது அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் காஞ்ச மாதிரி வந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறட்டு ஒவ்வொன்றா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கடுகு அரைச்சாச்சு. எதில் மாங்காய் அளந்தோமோ அதே டம்ளரில் எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டம்ளரில் 7 டம்ளர் மாங்காய் அளந்தான், 3/4 டம்ளர் உப்பு அளந்துருக்குறேன். அதாவது 5 டம்ளருக்கு 1/2 டம்ளர் கணக்கு உப்பு. அப்போ 2 டம்ளர் கூட இருக்குதுங்களா, அதனால் 3/4 டம்ளர் உப்பு போட்டிருக்கிறேன். 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் கீழே கடுகு பொடி எடுத்துருக்குறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ உப்பையும் அரைச்சாச்சு, வெந்தய பொடி வெந்தயத்தையும் அரைச்சாச்சு, வறுத்து வச்சுருக்கிறேன் வரமிளகாயை அரைச்சிக்கிறேன். இப்போ மிளகாயை அரைச்சாச்சு. உப்பும் மிளகாத்தூளும் கரெக்டாக எடுத்துக்கணும். 3/4 டம்ளர் உப்பு எடுத்துருந்தேன், அதே 3/4 டம்ளர் மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன். ஊறுகாய்க்கெல்லாம் நல்லெண்ணெய் நிறையவே விட்டுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். அதனால் 3/4 டம்ளர் தான் இல்லை, 1 டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு இருக்கிற ஊறுகாய், கெடாமல் இருக்கணும். அதனால் 1 டம்ளர் எடுத்துக்கலாம். நான் 3/4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். பத்தலைன்னா 2வது நம்ம விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதை நிறைய பேர் பச்சையாகவே ஊற்றுவாங்க. நம்ம பச்சையாக ஊற்றினோம்னா அது கொஞ்சம் நாள் ஆக ஆக ஒரு மாதிரி, அதாவது கக்கல் வாடை வரும். அதனால் லைட்டாக நம்ம காய வச்சு தான் ஊறுகாய்க்கு சேர்த்துக்கணும். இப்போ இந்த எண்ணெயை காய வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கோங்க. இந்த கடுகு லைட்டாக வெடித்தா போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா கடுகு வெடிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த எண்ணெய் அப்படியே இருந்து நல்லா ஆறணும். ஆற விட்டு தான் நம்ம அதில் சேர்க்குற பொருளெல்லாம் சேர்க்கணும். சூட்டோடு போட்டக்கூடாது, இருக்கட்டும், ஆறட்டும், நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகா பொடியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தய பொடி, இது கடுகு பொடி, கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் கலராக. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உப்பு, கல் உப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கிக்கலாம். மாங்காயிலேருந்து தண்ணி விடும். இப்போ இப்படி தான் இருக்கும் வர வரன்னு. மாங்காய் 2-3 நாள் ஆக ஆக நல்லா தண்ணி விட்டு ஊறும் பொழுது அப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொலன்னு வந்திருக்கும். அதனால் இப்போ என்னடா அப்படி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம காய வச்சுருக்கிற இந்த மாங்காயை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிட்டோம். இதில் கொஞ்சம் கூட தண்ணிங்கிறது எதுலேயுமே தண்ணி படக்கூடாது, நல்லா வரப்பாக இருக்கணும் எல்லாமே. இப்போ இதை ஒரு ஜாடியிலையோ டப்பாவிலையோ போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இதை எப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நாள் கழித்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த மாங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே ஊறி நிற்கும். நான் இப்போ 3 நாள் கழித்து காட்டுறேன். இப்போ நம்ம ஊறுகாய் போட்டு 3 நாள் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். ஃபுல்லாக போட்டு வச்சேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ இறங்கியிருக்கு பாருங்கள். நல்லா ஊற நல்லா இறங்கி வந்துருச்சு. இன்னொன்று அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள். நான் ஒரு 2 நாள் கிண்டி வச்சுருந்தேன். பரட்டி விட்டுக்கிட்டேன். ஒரு பரட்டி விட்டுருவோம். இன்னொருக்கா இப்படி பரட்டி விட்டிங்கன்னா நல்லா அந்த எண்ணெயோட சேர்ந்து சீக்கிரம் ஊறிடும். அப்படியே வாசம் தூக்குதுங்க. இந்த மாங்காயை அப்படி திறந்த உடனே அவ்வளோ நாவில் இருந்து அப்படி நீர் சுரக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் ஊறுகாய் இது போட்டு 6 நாள் ஆச்சு. 6 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் எண்ணெய் கசிஞ்சு வருது பாருங்கள். அன்னைக்கு காட்டினதை விட இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் நிற்குதுன்னு. இதே மாதிரி இருக்கணும் ஊறுகாயில் எப்போவுமே, அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் நாளாக அதாவது மாங்காயில் கீழே போயிடும், எண்ணெய் மேலே வந்துடும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா எண்ணெய் கசிஞ்சு நிற்கிது. எவ்வளோ எண்ணெய் நிற்கிது பாருங்கள்.
நான் போட்டதுலேருந்தே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அவ்வளோக்கா ஊறலை மாங்காய். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாங்காய் சீசன் டயத்தில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.